வணக்கம், இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கிராம உதவியாளருக்கான மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக எவ்வளோ வேக்கன்ட் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கடைசி தேதி என்னைக்கு கடைசி தேதி, அதுக்குள்ளே நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உடனே மெட்டீரியல் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 7598401009. இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல்னு அனுப்புங்க. ஸோ அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உடனே ஒரு ஜிபே நம்பர் அனுப்புவோம். ஒரு 100 rupees பே பண்ணிங்கன்னா இது வாங்கிக்கலாம். பிடிஎஃப் வடிவில் உடனே அனுப்பிச்சி வச்சுருவோம். சரி, வாங்க எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன வேக்கன்ட் இருக்குது, எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 67 கொடுத்துருக்காங்க. 17/8/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ள நம்ம ஆஃப்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் தாலுகா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் தாலுகாவில் 14 வேக்கன்சியும், சேந்தமங்கலம் தாலுகாவில் 11 வேக்கன்சியும், கொல்லிமலை தாலுகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வேக்கன்சியும், மோகனூர் தாலுகாவில் 13 வேக்கன்சி, திருச்செங்கோடு 12 வேக்கன்சி, குமாரபாளையம் 2 வேக்கன்சி, பரமத்தி வேலூரில் 11 வேக்கன்சி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நாளைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தாலுகா. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தாலுகாவில் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 61 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18/8/2025. நான் திருப்பியும் சொல்கிறேன், கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நாளைக்கு என்னைக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணும்னு தோணுது இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 8 தாலுகாவில் சொல்லியிருக்காங்க. அதில் கிணத்துக்கடவுல 4 வேகன்சியும், கோயம்புத்தூர் நார்த்தில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி, மேட்டுப்பாளையம் 5 வேகன்சி, ஆனைமலையில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, பேரூரில் 2 வேகன்சி, அன்னூரில் 7 வேகன்சி, சூலூரில் 11 வேகன்சி, பொள்ளாச்சியில் 21 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நினைக்கலாம் பொள்ளாச்சியில் தான் 21 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லோரும் அதில் போடலாம்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நியர்பை தாலுகாவில் போடுறது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கான மார்க் ரொம்ப குறைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டமும் 18ஆம் தேதி தான் கடைசி. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியை நான் கம்மியாக போட்டிருக்கேன். மொத்தம் அதிகபட்சமாக 134 வேகன்சி பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்குது. ஸோ இது 61ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிடுங்க. மொத்தம் 134 வேகன்சி. அதில் பவானியில் பார்த்தீங்க அப்படின்னா 11 வேகன்சி, பெருந்துறையில் 39 வேகன்சி, கோபிச்செட்டிப்பாளையத்தில் 19 வேகன்சி, மொடக்குறிச்சியில் 15 வேகன்சி, கொடுமுடியில் 10 வேகன்சி, தாளவாடியில் 1 வேகன்சி, சத்தியமங்கலத்தில் 7 வேகன்சி, நம்பியூரில் பார்த்தீங்க அப்படின்னா 16 வேகன்சி, அந்தியூரில் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி, ஈரோடில் 9 வேகன்சி. சரிங்களா? இதில் பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 39 வேகன்சி வரைக்கும் அந்த ஒரு தாலுகாவில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், திருநெல்வேலியில் 45 வேகன்சி, 16/8 கடைசி நாள். ஸோ இதில் ஒரு 8 தாலுகாவில் கொடுத்துருக்காங்க. சேரன் மாதேவியில் 8 வேகன்சி, திருநெல்வேலியில் 6 வேகன்சி, ராதாபுரத்தில் 6 வேகன்சி, திசையன்விலையில் 3 வேகன்சி, அம்பாசமுத்திரத்தில் 3 வேகன்சி, பாளையங்கோட்டை 10 வேகன்சி, மன்னூரில் 1 வேகன்சி, நாங்குநேரியில் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ப்ளஸ் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7598401009க்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கடுத்து பாருங்கள், செங்கல்பட்டில் 41 வேகன்சி போட்டிருக்காங்க. 5ஆம் தேதி ரொம்ப கம்மி, 5ஆம் தேதிங்கிறதும் ரொம்ப கம்மி, இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு 2-3 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ 5 தாலுகாவில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருக்கழுக்குன்றத்தில் 1 வேகன்சி, அடுத்து செய்யாறு, இன்னொன்று மேலே நான் அதாவது ஊர் பேரை மாற்றி சொல்லிடுவேன்னான்னு தெரில, மதுராந்தகத்தில் 23 வேகன்சி, மதுராந்தகம் 23 வேகன்சி. அதை இவ்வளோ நேரம் வாசிச்சிருக்கேன் நான். ஸோ மதுராந்தகத்தில் 23 வேகன்சி, செய்யாறில் 9 வேகன்சி, தாம்பரத்தில் 2 வேகன்சி, வண்டலூரில் 6 வேகன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் 41 வேகன்சி தான். ஸோ மதுராந்தகத்தில் இருக்கவங்க அதிகபட்சமாக 23 வேகன்சி போட்டிருக்காங்க. இமீடியட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நாள் போக ரிஜெக்ஷன் ரேஷியோ அதிகமாகும். சரிங்களா? அதுக்கடுத்து ராணிப்பேட்டையில் 43 வேகன்சி போட்டிருக்காங்க. 6/8/2025. ஸோ அரக்கோணம், ஆற்காடு, கலவை, நெமிலி, சோளிங்கர், வாலாஜா இந்த இதிலெல்லாம் 6 இதுலையுமே வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஸோ 43 வேக்கன்ட்டு. அரக்கோணம் 6, ஆற்காடு 7, அடுத்து நெமிலி 5, சோளிங்கரில் 3, வாலாஜாவில் 10 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து
சேலம் பார்த்தீங்கன்னா 105 வேகன்சி, ஈரோட்டில் 134, சேலமில் வந்து 105 வேகன்சி. கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஈரோடு தான் டாப்பில் இருக்குது 134. இதில் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 105, 7/8/2025 கடைசி நாள். சேலம் தாலுகாவில் 7 வேகன்சி, சேலம் வெஸ்ட்டில் 3 வேகன்சி, வாழப்பாடியில் 14 வேகன்சி, சங்ககிரியில் வந்து 12 வேகன்சி, எடப்பாடியில் 4 வேகன்சி, மேட்டூரில் 10, ஓமலூரில் 17, அப்புறம் கடையம்பட்டியில் வந்து 12, ஆத்தூரில் 8, கங்கவள்ளி 4, தலைவாசல் 12, பெத்தநாயக்கம்பாளையம் 2 வேகன்சி. சரிங்களா? ஸோ 12 தாலுகாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் 77 வேகன்சி, ரொம்ப கம்மி. 3/8/2025 ரொம்ப கம்மி. இப்போ ஷார்ட்டில் முடிஞ்சு போயிடும். 10 நாளுங்கிறதெல்லாம் கண்ண மூடி தேக்கவங்களே முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வேறு இருக்கும். ஸோ ஒன்றா நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அதில் 10 தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 9 தாலுகாவில் வந்து கல்வர் பண்ணியிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி தாலுகாவில் இல்லை, வேகன்சி இல்லை. ஸோ அது ஒன்றும் இதாக நினச்சிக்காதீங்க. நியர்பை தாலுகாவில் போடுங்க பார்க்கலாம். ஸோ ஸ்ரீவைகுண்டம் 4 வேகன்சி, திருச்செந்தூரில் 7 வேகன்சி, சாத்தாங்குளத்தில் 8 வேகன்சி, ஏரலில் 2 வேகன்சி, கோவில்பட்டி 7, ஒட்டப்பிடாரம் வந்து 5, விளாத்திக்குளம் வந்து 13, எட்டயபுரம் 10, கயத்தாரில் 23 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கயத்தார் இருக்காரவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அதே மாதிரி காஞ்சிபுரம் 109 வேகன்சி போட்டிருக்காங்க 6/8/2025. காஞ்சிபுரம் டவுனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்ல வேகன்சி 34 வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உத்திரமேரூர் வந்து 31 வேகன்சி, ஸ்ரீபெரும்புதூர் வந்து 8 வேகன்சி, வாலாஜாபாத்தில் 19 வேகன்சி இருக்குது. அது வாலாஜா வந்து ராணிப்பேட்டையில் வேறு இருக்கும் போல். ஸோ குன்னத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா 17 வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் வேலூரில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வேகன்சி போட்டிருக்காங்க 12/8. ஸோ இன்னொரு 22 நாள் இருக்குது. ஆனால் 22 நாள் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஒரு லதாச்சிக்காக இருக்காதீங்க. ஸோ வேலூர் தாலுகாவில் 4, காட்பாடியில் 9, குடியாத்தமில் 8, அணைக்கட்டில் வந்து 8, கேவி குப்பம் அதில் வந்து 1 வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ கேவி குப்பமில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து போடுங்க. அது யாருக்கான வேகன்சிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து போடுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பெரம்பலூர் பார்ப்போம். பெரம்பலூரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 21/5/8/2025 லாஸ்ட் டேட்டு. ஸோ பெரம்பலூர் தாலுகாவில் 3, குன்னமில் 6, ஆலந்தூரில் 6, அடுத்து வேப்பந்தட்டை தாலுக் 6 வேகன்சி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்கள் ஊர் பேரை நான் இது மாற்றி படிச்சிட்டேன் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த வேகன்சி வந்து எனக்கு அந்த பேர் வந்து டக்குன்னு வந்து வரல. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 103, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2025, திருவண்ணாமலையில் 9, போலூரில் 3, செங்கம் 1, செய்யாறில் 4, ஆரணியில் 17, வந்தவாசி 9, அப்புறம் தண்டராம்பட்டு தாலுகாவில் 6, கலசப்பாக்கம் தாலுகாவில் 7, சேத்துப்பட்டில் 15, அதே மாதிரி வெம்பாக்கம் தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா 9, கீழ்பெண்ணாத்தூரில் 13, ஜவ்வாதுமலை அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி வந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் போட்டிருக்காங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 98 வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் 2 விதமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உளுந்தூர்பேட்டைக்கு தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த தாலுகாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 4/8/2025 முடிஞ்சிடும். ஸோ அந்த உளுந்தூர்பேட்டையில் திருப்பூரில் இருக்கவங்க ரொம்ப கான்சியஸாக இருங்க. அவங்களுக்கு வந்து 4ஆம் தேதியே முடிஞ்சிடும். மற்ற தாலுகாவில் பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஒரே ஒரு தாலுகா மட்டும் 9, இருந்தாலுமே நீங்கள் 8 கடைசி தேதின்னு வச்சுக்கோங்க. உளுந்தூர்பேட்டை நான் திருப்பி சொல்கிறேன் 4ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 1ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. திருப்பூர் சவுத் தாலுகாவில் 5, காங்கேயத்தில் 8, பல்லடம் 5, அவினாசி 8, தாராபுரம் பார்த்தீங்கன்னா 36 வேகன் இருக்குது. ஸோ இது ஒரு பல்க் வேகன்சி. தாராபுரம் ஏரியாக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். உடுமலைப்பேட்டையில் 20 வேகன்சி இருக்குது. ஊத்துக்குளி தாலுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி இருக்குது. மயிலாடுதுறை மொத்தமே 13 வேகன்சி தான். கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஸோ குத்தாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தாலம் பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் குத்தாலம் தாலுகா. ஸோ குத்தாலம் தாலுகாவை பொறுத்த வரைக்கும் 5 வேகன் இருக்குது. அடுத்து தரங்கம்பாடியில் 1, மயிலாடுதுறையில் 1, சீர்காழியில் பார்த்தீங்கன்னா 6 வேகன் இருக்குது. சரிங்களா? 5/8 கடைசி தேதி. அதே மாதிரி கிருஷ்ணகிரி 33 வேகன் இருக்குது. 12/8 கடைசி தேதி. ஸோ அஞ்சட்டியில் 8, போச்சம்பள்ளியில் 15, கிருஷ்ணகிரியில் 10. ஸோ போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி தாலுகாவில் இருக்கவங்களுக்கு நல்லது. அஞ்சட்டி அதில் வந்து 8 வேகன் இருக்குது. ஸோ பார்த்து போடுங்க. சரிங்களா? அது யாருக்கான வேகன்சிங்கிறத பார்த்து போடுங்க. ஏன்னா அஞ்சட்டி நிறைய மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது யாருக்கான வேகன்சி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு அதில் வேக்கண்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேக்கண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த தாலுகாவில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து தென்காசி தாலுகா கடைசி நம்ம பார்க்க போகிறது. ஸோ தென்காசியில் 24 வேகன்சி இருக்குது. 12/8 கடைசி. இதில் வந்து தென்காசியில் 2 போஸ்ட்டு தென்காசி தாலுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 24 போஸ்ட் இருக்குது. இதில் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/8/2025. தென்காசியில் வந்து 2 போஸ்ட்டு, ஆலங்குளத்தில் 5 போஸ்ட்டு, சிவகிரி 3 போஸ்ட்டு, கடையநல்லூர் 4 போஸ்ட்டு, திருவேங்கடம் 1 போஸ்ட்டு, செங்கோட்டையில் 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ
ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க வேகன்சிஸ் லிஸ்ட்டு. ஸோ 16 மாவட்டத்துக்கு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 16-17 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சென்னையில் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தென் மாவட்டங்களில் இன்னும் நிறைய அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டமாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே செப்டம்பருக்குள்ளே வந்து வேக்கன்ட் போட்டுருவாங்க. இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 7598401009க்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். டாடா.